ஊர்ல இருந்து திருத்தப்பட்டு விட்டது. எனவே தௌஹீது வட்டத்திலிருந்து கிளம்பிய ஹவாரிஜ்கள், அதாவது தங்களுக்கு பைஅத் செய்யாத, தங்களது தலைவரை இமாமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் காபிர்கள். நீங்க பச்சையா சொல்லலாம். யாராலும் பைஅத் செய்யவில்லையோ பிஜே ஜெயலலிதா அவரோட விவாதிச்சார் புத்தளத்தில். அவரை பார்த்து நீ காபிர், நீ காபிர். அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி காபிர் என்று சொல்றது ஏதோ அவங்களோட தண்ணி குடிக்கிற மாதிரி. விவாதிக்க வாராதோ விவாதிக்கிறது, ஆனா விவாதிக்கிற ஆளை போய் என்ன செய்யறாரு, காபிர் என்று சொல்றது. இரண்டாவது கட்டம் தான் தனித்து நோன்பு குடிக்கிறது. நீங்க நினைக்க வேணா தனித்து நோன்பு குடிக்கிறது காத்தாங்களுக்கு புதுசா வந்தது. காத்தாங்களுக்கு புதுசா வரல, கொழும்புல வந்துட்டு 10 வருஷமாக கொழும்புல வந்துட்டு. அதுவும் ஹவாரிஜிகளுடைய ஒரு கூட்டம். தனித்து நோன்பு குடிக்க வேண்டும் என்ற சிந்தனை ஆரம்பத்தில் சாதாரண பொதுமக்கள், குர்ஆன் ஹதீஸ் அரபு பாஷை தெரியாதார்கள், எப்படி அரபு பாஷை தெரியாதவர்கள் எப்படி தொலை தேவையில்லை சொன்னாரோ அதே போல அரபு பாஷை தெரியாத ஆட்கள் தான் தனித்து பெருநாள் கொண்டாடணும் என்பதை முன்வைச்சாங்க. அதற்கு சில அக்கரப்பத்திலிருந்து ஒரு மோடி, அங்கு ஒரு மோடி 2-3 பேரை தங்களுக்கு நினைத்துக் கொண்டு சமூகத்தை அறிமுகப்படுத்தினார். அவர்களுடைய இதுதான் உங்களுக்கு காத்தாங்க அறிமுகப்படுத்தப்பட்டது சர்வதேச முறை. அப்படியானால் தனித்து பெருநாள் கொண்டாடுவது இலங்கை உலக மட்டத்தில் உள்ள ஒன்று அல்ல, பெரிதாக. இது இலங்கையிலே பொதுமக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இங்கே சொல்லப்பட்ட விஷயம். இதை வந்து சொன்னா தனித்து நோன்பு முடிக்கிறது நாங்க சொல்றாங்க. அவனுக்கு சர்வதேச அறிவுகள், சர்வதேச இப்ப சவுதி அரேபியா தான் பின்பற்றும். இப்ப சர்வதேச பிறகு உலகத்தில் எல்லா இடத்திலையும் பிறகு வச்சு போட்டு தான் செய்யணும். எனக்கு தெரியாம சொல்லப்படுறேன். நான் ஒரு கொள்கை எடுத்தால் சர்வதேச பிறகு உலகத்தில் எல்லா இடத்தையும் தன்னோட பிறகு இருக்கிறோம். ஒரு நாட்டுக்கு எப்படி ஒரு ஒரு சபி, அதாவது தூதுவர் இருக்கிறாரோ அதே போல வைக்கணும். இது அப்படி இல்லை. இங்க இருந்து உடனே மக்கள் மதினாவில மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சவுதி அரேபியா மெசேஜ் போகுது 5 ரூபாய் எல்லாரும் நடிச்சது புறம் சொல்லி அவன் சொன்னா சவுதி புறம் அறிவிச்சாச்சு உடனே கொண்டாடுவான். எனவே தனித்து பெருநாள் கொண்டாடுவது தௌஹீது உலமாக்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. என்று சுருக்கமாக சொன்னால் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தின் ஆக கடைசி கட்டம் தான் இப்பொழுது நாங்கள் காணக்கூடிய இந்த பித்தலாட்டங்கள். தௌஹீத் பிரச்சாரத்தை செய்கின்ற சிலர் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இலங்கையில் நிறைய தௌஹீத் இருக்கிறார்கள். உதாரணமாக முபாரக் மதனி இருக்கிறார்கள், காலியிலே ஃபத்ஹ் ரஹ்மான் மௌலவிகள் இருக்கிறார்கள், இந்தியாவிலே ஹாஷிம் மௌலவி இருக்கிறார்கள், கல்முனையிலே எத்தனையோ மௌலவிமார் இருக்கிறார்கள், ஓட்டமாவடியிலே எத்தனையோ தௌஹீத் உலமாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த கொள்கை உள்ளவர்கள் அல்ல. நீ நினைத்துக் கொள்ளக் கூடாது தௌஹீதில் ஒரு பகுதியை செய்வதனால எல்லாம் செய்வதாக கணிக்க முடியாது. எனவே தற்போது முக்கியத்துவம் என்னவென்றால் தௌஹீதை நாங்கள் முதல் படிக்க வேண்டும். இரண்டாவதாக அல் அஹ்லாக், அதுதான் எங்களுக்கு பொறுத்த தேவையான விஷயம். அதாவது பண்பாடுகள். உண்மை பேச வேண்டும். பொய் பேசுவது தண்ணி கொடுப்பவர்கள் இருக்கிறவர்களுக்கு பொய் வாயை திறந்தால் பொய், பொது சபைகளிலே பொய். எங்களுக்கு ரெக்கார்டு இருக்கிறது என்று சொல்லிட்டு ரெக்கார்டு இருக்கிறது. ஒரு ரெக்கார்டை இல்லாமல் விட்டவுடன் அதை உருவாக்குவதற்காக வேண்டி கள்ளத்தனமா ரெக்கார்ட் பண்ண போறோம். இப்படியாக பொய் வாதங்கள், மற்றவர்கள் அன்பாக நடந்து கொள்வது, எங்களுடைய கருத்திலே முரண்பட்டவனை ஒரு முஸ்லிம் சகோதரனாக நோக்குவது, எதிரியாக நோக்கக்கூடாது. இப்ப கத்தமாக ஒரு மோடி மாதிரி இருக்கிறான், நாங்க எங்களை கருத்தை சொல்லுவோம், ஆனா அவன் எதிரியா கணக்கீடு. நாங்க அவங்களுக்கு இந்த தௌஹீதை சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அது தௌஹீதை சொல்லும் பொழுது பல விஷயங்களை நாங்கள் வந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்படியாக இஸ்லாமிய பண்பாடுகள், பெரியோரை மதித்தல். தற்போது பாடசாலைகளில் ஒரு பாரிய பிரச்சனை இருக்கும் பொழுது பெரியோரை மதிக்காமல் ஒருவரை ஒரு மார்க்கமாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எழுந்திருக்க கூடாது, ஆசிரியர் எழுந்திருக்க கூடாது, உஸ்தாதுக்கு எழுந்திருக்க கூடாது, தந்தைக்கு எழுந்திருக்க கூடாது. இவ்வாறான
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வதற்கு அனுபவம் செய்வார்கள். அடுத்த கேள்வி விஷயமாக இருந்தால் அவருடைய கேள்விகளை கொடுக்கலாம். தற்போது இங்கே 2 கேள்விகள் இருக்கின்றன. முதலாவது வினா, நகைகளுக்கு ஜகாத் கொடுக்கும் போது பாவிக்கின்ற நகைகளுக்கும் ஜகாத் கடமையா அல்லது நீளமாக சேமித்து வைப்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்தால் போதுமானதா? இது சட்டம் என்ன தெளிவுபடுத்தும். இரண்டாவது கேள்வி, ஜகாத் பணத்தில் குடும்பத்தில் உள்ள தாய், சாட்சி, பெரியம்மா என்று இவ்வாறான குடும்பத்தவர்களுக்கும் கொடுக்க முடியாது. இவர்கள் பகிர்ந்தவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதன் உண்மை என்ன? இந்த விடயத்தில் எவ்வாறு ஜகாத் பணத்தை பங்கிட வேண்டும்? நகை பாவிக்கும் நகைகளுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவிக்கும் நகைகளுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சேமிப்பதற்காக வேண்டி நகையை சேர்த்திருந்தால் அதுகளுக்கு மட்டுமே நீங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஏனால் அதுக்கு ஜகாத்து கொடுப்பது உங்களுக்கு சஹீஹான ஹதீஸ் எதுவுமே இல்லை. இதில் பாதி சர்ச்சை இருக்கின்றது. ஒரே கருத்தல்ல, இது என்னுடைய கருத்து தான் நான் சொல்லியிருக்கின்றேன். சிலர்கள் இந்த ஹதீஸை சஹீஹாக்கி கொடுக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் உள்ள மக்களுடைய கருத்து அதுக்கு நீங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தீர்ப்பாகும். ஆனால் குர்ஆன் அந்த ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் நோக்கும் பொழுது சஹீஹான ஹதீஸ்கள் எதுவும் காணப்படுவதில்லை. ஆனால் பொதுவாக சவுதி அரேபியா பொறுத்தளவிலே இந்த நாட்டிலே குறைஞ்ச